எனக்கு சீரியஸாக ஒன்று புரியலங்க. அண்ணாமலை சார் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேளச்சேரி நம்ம சென்னையோட ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டீசென்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கே நடந்த சம்பவம் இது. ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. வீடியோவை பார்க்கும்போது உங்கள் மனசு பதறல, ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் வரல. கிக் ஒர்க்கரை போட்டு இப்படி அடிக்கிறாங்க. இது ஏதோ சினிமா ஷூட்டிங் இல்லை, திஸ் இஸ் ரியல் ரா. இந்த வயலன்ஸை பார்க்கும்போது ஒன்று தோணுது, நமக்கு தெரிஞ்சது எல்லாம் அமைதியான தமிழ்நாடு. ஆனால் இன்னைக்கு அந்த அமைதியான தமிழ்நாடு எங்கே இருக்கு? அந்த ஒர்க்கர் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பப்ளிக்கோட கரேஜ் மட்டும்தான். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சத்தம் போட்டு கூட்டமாக வந்து அவங்கள துரத்தி அடிச்சிருக்காங்க. பிக் அப்ளாஸ் டு தெம். அப்போ பயம் இருக்கா இல்லையா? நம்ம தெருக்குள்ளேயே இப்படி ஒரு இன்செக்யூரிட்டி வந்துட்டா எப்படி? நம்ம நிறைய நேரம் சோஷியல் மீடியாவில் நார்த் இந்தியாவில் அது ஆச்சு, கேரளாவில் இதாச்சு, மற்ற ஸ்டேட்டில் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு மற்றவங்க பிரச்சனையை பேசுகிறோம். ஆனால் பிஃபோர் சீயிங் அதர் ஸ்டேட்ஸ் ப்ராப்ளம் வி ஹாவ் டு லுக் அட் அவர் ஓன் ஸ்டேட்ஸ் ப்ராப்ளம். அடுத்தவன் கண்ணில் இருக்க தூசியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணில் இருக்கிற குற்றத்தை எடுக்கணும்ல. கஞ்சா, ட்ரக்ஸ், ஆல்கஹால் இதெல்லாம் இப்போ ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்படி சின்ன பசங்க கூட கையில் அருவாளோடு சுற்றுறாங்க. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு தமிழ்நாடுல லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. இது யாரை குத்தம் சொல்றதுன்னு தெரியல. பட் சுச்சுவேஷன் சுத்தமா சரியில்லை. வயலன்ஸ் இஸ் பிகமிங் அ ரொட்டீன். சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருந்தா ஏன் இப்படி ப்ரூட்டல் அட்டாக் நடக்குது? we need answers not just for us but for the future generation. மக்களே, பி வெரி கேர்ஃபுல் அவுட் தேர். நம்ம பாதுகாப்பு இனிமே இப்பொழுது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. Be safe. Think about it.